أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم الصلاة والسلام على رسول الكريم الذي وضح أمته أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة. فقد قال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. ரமதான் உண்மையிலே எத்தனையோ அருள்களை தந்திருக்கு. ரமதான் ஒரு சைடில் இருந்தாலும் வாழ்க்கையில் எங்களுக்கு எவ்வளோ அருள் அல்லா தஆலா தந்திக்கிறார். அதில் உண்மையிலே எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அருள் என்னன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை சாலிகானவர்களா மாத்துற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அவங்கள சாலிகான ஆக்களா மாத்துறதுக்குரிய சரியான பீரியட் தான் இந்த ரமதான். உண்மையிலே ரமதான் தர்பியாட மாதம். தர்பியாட எங்களுக்கு தெரியும், ட்ரெயின் பண்ற. எங்களை ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு கீழே உள்ள எங்களோட பிள்ளைகளையும் ட்ரெயின் பண்ணுறதுக்குரிய சரியான மாதம் இந்த ரமதான். உண்மையிலே தொழுக 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் கடமையாக்கப்பட்டீங்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அந்த பீரியடில். உண்மையிலே அந்த பீரியடில் ஒரு புல்லை மிஸ் பண்ணினா எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு அடிக்கவோ கத்தவோ ஏலாம். ரீசன் என்னென்னா 7 to 10 அந்த 3 years எங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ண போகிறதுல ப்ரொபேஷனரி பீரியட் மாதிரி. அது எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம், அவங்களுக்கு அடிக்கலாம். ஆனால் இந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் அழகா சொல்லலாம். அழகா சொன்னால் எங்கள்கிட்ட புல்ல கேட்கும். ரமதானில் இப்படி செய்யக்கூடாது, உங்களோட நோன்பு உடைஞ்சிரும். ரமதானில் நீங்கள் சத்தமாக பேசக்கூடாது, அல்லா சத்தம் போட்டு பேசுகிறாக்களை விரும்புகிறல்ல. இப்படி நிறைய விஷயங்களை ரமதானில் ட்ரெயின் பண்ணிடும். அதே மாதிரி இந்த ரமதான் எங்களை பண்படுத்துறேன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை அழகா வச்சுக்கொள்ற ஒரு மாதம். அதே மாதிரி எங்களுக்கு கீழே உள்ள ஆக்களையும் அழகா வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமதானில் நாங்கள் எல்லாரும் எங்களோட பிழைகளை திருத்திக் கொள்வோம். அதே போல எங்களுக்கு கீழே உள்ள ஆக்களையும் பார்த்து அவங்களோட பிள்ளையும் நாங்கள் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், முக்கியமாக எங்களோட பிள்ளைகள். அதே மாதிரி ரமதான் முஹாசபாட மாதம். நாங்கள் அடிக்கடி எங்களை கேட்டுக்கொள்ளணும். நான் போகிற போக்கு சரியா, நான் போன வருஷம் போன போக்கு சரியா, இந்த வருஷம் நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ளணும் இப்படி கேட்குற ஒரு முக்கியமான பீரியட். அதே மாதிரி ரமதான் அமானா பற்றி நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு மாதம். எங்களுக்கு தந்திக்கிற அமானா என்ன, எங்களுக்கு கீழே உள்ளாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானா என்னன்னு கேட்டுக்கொள்வதற்குரிய ஒரு முக்கிய ஒரு மாதம் தான் இந்த ரமதான். அமானாவை நாங்கள் எப்படி விளங்கி வச்சுக்கிறோம்? அமானான்னு சொன்னால் எங்களுக்கு சொந்தமானது இல்லை, நாங்கள் சொந்தம் கொண்டாட இயலாது. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு எங்கள்கிட்ட தந்திக்கிறோம், ரைட்? அப்போ நாங்கள் அழகா அதை பாதுகாத்து கொடுக்கணும். எந்த நேரம் வேணுமென்றாலும் அமானாவை தந்தாக்கள் எங்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று தந்திக்கிறோம், நீங்கள் அதை திருப்பி தரணும், எங்களுக்கு ஒன்றுமே செல்லலாம், தந்த மாதிரியே கொடுக்கணும். அதே நேரம் அமானான்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் எல்லா அமானாக்கும் கேள்வி கணக்கு இருக்குது, அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை ஏற்றார். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்றான், உங்களுக்கிட்ட நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானாவை உரிய ஆக்களுக்கு நீங்க கொடுங்க. அந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த சந்தேகமே இல்லாத ஒரு அமானா எங்களோட பிள்ளைகள். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது, அவங்கள பராமரிக்கிறது முக்கியமான விஷயம். இந்த அமானாவை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோம், இந்த அமானாக்குரிய உரிமை ரைட்ஸை நாங்கள் எப்படி கொடுக்கிறோம்ன்றதை வச்சு தான் எங்களோட சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுது. உண்மையிலே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது ஒரு அமானா, அவங்கள அழகான முறையில் வளர்த்தெடுக்கிறதும் அமானா. அப்போ எங்களுக்கு சந்தேகமே இல்லை, ஒன் ஆஃப் த பிளெஸ்ஸிங்ஸ் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த முக்கியமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அப்போ அருட்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சும்ம லதஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அந்த நாளையில நீங்க கேட்கப்படுவீங்க, உங்களுக்கு தந்த அருட்கள் எல்லாத்தையும் பற்றி கேட்கப்படுவீங்க. அது மாதிரி தான் எங்கள்கிட்ட பிள்ளைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. மேய்ப்புனா தெரியுதானே, எல்லா தூதர்களும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தாங்க. ஏண்டா அப்பதான் பொறுமை வரும். அப்படி மேய்க்கிற ஒரு ஆள் தான்
மேய்ப்பாளர். அல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்க எல்லாரும் மேய்ப்பாளர்கள், வமஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்க எல்லாரும் உங்களோட மேய்ப்புகளை பத்தி கேட்கப்படுவீங்க. ஃபல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒரு தலைவர் பொறுப்பு சொல்லக்கூடியவர், மேய்ப்பாளர், அவருடைய மேய்ப்பை பத்தி அவர் கட்டாயம் பதில் சொல்லணும். அவருக்கு கேட்கப்படும், அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். வர்ரஜுலு ஃபீ அஹ்லிஹி ராயின், ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்பத்துக்கு மேய்ப்பாளர். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவர் எப்படி அந்த மேய்ப்பா அழகா செஞ்சாரு இல்லாட்டி நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு அல்லாஹ் கேட்பான், அதுக்கு பதில் சொல்லுவோம். இப்போ நாங்க சும்மா கேட்டுக்கொள்வோம், நாங்க அல்லாஹ் தஆலா பத்தி எங்கட பிள்ளைக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? பொய் சொல்லாது அல்லாஹ் சுடுவான், புறம் பேசாத அல்லாஹ் சுடுவான், அவனுக்கு அடிக்காத அல்லாஹ் சுடுவான். அப்ப அல்லாஹ்ட்ட எப்படி பிள்ளைய பத்தி இருக்கும்? அல்லாண்டா இப்படி ஒரு முறைச்சிட்டிக்கிற ஒருத்தன், கையில நெருப்பு வச்சிருக்கிற ஒருத்தன், இப்படி அல்ல. நாங்க எப்படி எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட உம்மாவை அறிமுகப்படுத்துறோம், இல்லாட்டி பிள்ளையோட உம்மா எப்படி அறிமுகப்படுத்துறோம்? இரக்கமான ஒரு ஆள், அன்பான ஒரு ஆள், பாசமான ஒரு ஆள். ஆனா அல்லாஹ் தஆலாவை அறிமுகப்படுத்த கொள்ள மட்டும் நாங்க பிழை விடுறோம். உண்மையிலே நாங்க எல்லாரும் எங்களை கேட்டுக்கொள்ளணும், இந்த என்வாயர்மெண்ட்ல நாங்க விரும்பியோ விரும்பாமலோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு என்வாயர்மெண்ட்ல தான் எங்கட பிள்ளைய வளர்க்க ட்ரை பண்றோம். மார்க்கம் கூட ஒரு செஷன் ஒன்று இருக்குது, ஜெர்மன்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, ஈவன் தமிழ்ல இருக்குது. வாங்கடா இல்ல, எங்க பிள்ளைக்கு எக்ஸாம் ஏண்டா நாங்க உங்களை ஃப்ரீயா இருக்கி விட்டே பழகுறோம், மார்க்கத்தை நாங்க கொடுக்க ரெடி இல்லை. ரைட்? உண்மையிலே பேரண்ட்ஸ் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், அவங்களோட சிப்லிங்ஸ் டிஸ்டர்பன்ஸ், அப்படித்தான் நாங்க வளர்க்கிறோம். உண்மையிலே மார்க்கம் பற்றி எந்த அளவு தெளிவில்லை என்ற லெவலுக்கு நாங்க விளங்கிக் கொள்ளாம வளர்க்கிறோம். ஒரு டைட்டான என்வாயர்மெண்ட்ல வளர்க்கிறோம். அவங்களோட எபிலிட்டிஸ், ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நாங்களே கட்டுப்படுத்துறோம். ஏலா என் பிள்ளைக்கு கஷ்டம், இங்க வந்த எக்ஸாம் செட் பண்ணாது, ஒழுங்கா செய்யாது, நாங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஆனா பிள்ளைகளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ரைட்? சயின்ஸை கொடுத்தோம், மேத்ஸை கொடுத்தோம். எத்தனை பேர் நாங்க எங்க பிள்ளைக்கு அழகான மார்க்கத்தை கொடுத்துக்கிறோம்? எத்தனை பிள்ளைகளுக்கு ஓத தெரியாம நாங்க வளர்க்கிறோம்? இதெல்லாம் அமானம். எனவே இந்த பொறுப்புகள் எல்லாத்திலையும் நாங்க முக்கியமா கவனமா இருக்கணும். ஏண்டா மிச்சம் பயங்கரமான கேள்வி கணக்கு இருக்குது. அந்த கேள்வி கணக்கு நாங்க பதில் சொல்லலண்டா நாங்க எல்லாரும் நஷ்டவாளிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத இப்னு ஆதம் இன் கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதர் மௌத்தாயினா 3 விஷயங்களை தவிர எல்லாரும் கட் ஆகிரும். இந்த உலகத்துல எல்லாம் கட் ஆகிரும். சதகா ஜாரியா, அவர் செஞ்ச சதகா ஜாரியா, அவர் மௌத்தாய்க்கு போறோம், அவருக்கு பின்னால தொடர்ந்து கொண்டே இருக்கும். வயல்மல் யுன்தஃபா பிஹி, பிரயோசனம் தார ஒரு எஜுகேஷன், எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், வலத்தின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக துஆ செய்யற ஒரு புல். ரைட்? இப்போ நாங்க யோசிச்சு பார்ப்போம், எங்களுக்கும் எங்கட பேரண்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? நாள் முழுக்க ஒரு வாப்பா ஓடுவார், டயட்ல வந்து தூங்குவார். எங்கட வாப்பா டயர்டாகி நாங்க எப்ப சரி பார்த்திக்கிறோமா? இல்ல. அப்படி வந்தாலும் கிட்ட பேய்த்து தலையை தடவி கால்கள் அமர்த்தி விட்டு, வாப்பா நீங்க எங்களுக்கு ஆரம்பிச்சு ஓடிக்கிறீங்க, உங்களோட டைமே இல்லாம நீங்க ஓடிக்கிறீங்க, எப்ப சரி நாங்க சொல்லிக்கிறோமா? இந்த இத பாருங்க, எங்களுக்கும் எங்கட பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு. அதே மாதிரி ஒரு உம்மா மார்னிங் எலிமினத்துல இருந்து அவ தூங்கு வரைக்கும் பம்பரமா தேனியா ஓடுவா. எப்ப சரி எங்கட பிள்ளை ஹெல்ப் பண்ண ரெடியா? இல்ல. உண்மையில நாங்க அத ஒரு ஹெல்ப் பண்றத நாங்க டிஸ்டர்பா பாக்குறாங்க. உண்மையிலே சில பேரண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, இந்த சூழல்ல வளர்ற பிள்ளைகள், இந்த என்வாயர்மெண்ட்ல வளர்ற பிள்ளைகள் வந்து ஹெல்ப் பண்ண ரெடி இல்லை. மார்க்கம் உள்ளத்துக்குள்ள போகாத ஒரு புள்ள ஹெல்ப் பண்ணாது. வீட்டுல உம்மா வாப்பாக்கு ஹெல்ப் பண்ணாத ஒரு புள்ள
இந்த சொசைட்டிக்கு கொடுக்காது, நானா தம்பிக்கு கொடுக்காது. எனவே பேரண்ட்ஸுக்கு சிபிலிங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாத புள்ள இந்த உலகத்துக்கும் கொடுக்காது. எனவே நாங்கள் அதை எல்லாத்தையும் ஒரு சட்டி வச்சுக்கொள்வோம். நாங்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, நான் மௌத்தாகினால் எனக்காக எந்த புள்ள துஆ செய்யுமா? எந்த அளவுக்கு நான் இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வார துஆ. மௌத்தாயின எல்லாருக்கும் ஒரு துஆ, என் புள்ள எனக்கு செய்யுமா? இந்த உலகத்துல எல்லாம் கட்டாகி போன பிறகு என் புள்ள கேட்கிற துஆ எனக்கு பின்னால வரும். என் புள்ள அந்த பொசிஷன்ல இருக்குதா, நான் ஒழுங்கான எஜுகேஷனை கொடுத்திக்கிறேன். ஆனா இந்த ரமதான்ல புள்ளைய ட்ரெயின் பண்றதுக்கு அழகான பீரியட். சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் புள்ள பாடமாக்க ட்ரை பண்ணும், சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் புள்ள கேட்க ட்ரை பண்ணும், சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் புள்ள ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும். ஆனா நாங்க தான் மிஸ் பண்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டவர்களே எங்களை பார்த்து, கூ அன்ஃபுஸக்கும் உங்களையும் வ அஹ்லீக்கும் உங்களது குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தில எரிபொருள் ஃபியூல் என்ன தெரியுமா? மனுஷர்களும் கற்களும். எனவே நாங்க எங்கட புள்ளைய ஒழுங்கா ட்ரெயின் பண்ணலாட்டி, எங்கட புள்ளைகளை நாங்க ஒழுங்கா வளர்க்கலாட்டி, அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு விஷயத்தை, அல்லாஹ் தஆலா எங்களை வார்ன் பண்ணின விஷயத்தை எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாட்டோ. எனவே இந்த ரமதான் மாதம் அழகான முறையில் இருக்கிற பீரியடை நாங்கள் பயன்படுத்தி எங்கட பிள்ளைக்கு அழகா சொல்லி, எங்கட பிள்ளைகளுக்கு அழகா சொல்லி இஸ்லாத்தை கொடுப்போம், இஸ்லாத்தை படிக்கிறதுக்குரிய சான்ஸை கொடுப்போம். அதனால எங்களையும் எங்கட பிள்ளைகளையும் எங்கட ஃபேமிலியையும் நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அப்படியான ஒரு அழகான ரமதான் எங்களை இருந்து கடந்து போறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா துணை செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூல்